இன்றைக்கி பர்ஃபெக்டான பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி மசாலாவுக்கு நான் எடுத்திருக்கிற ஐட்டம் இந்த 3 பொருள் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். வாங்குறப்போ நல்லா குவாலிட்டியான பட்டை, கிராம்பு, ஏலக்காவாக வாங்கிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிராம்பில் இந்த மாதிரி ஒரு மொட்டு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற கிராம்பு தான் வாங்கணும். இந்த மாதிரி மொட்டு இல்லாத கிராம்பை வாங்கவே வாங்காதீங்க. அதை தவிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் அது குவாலிட்டியாக இருக்கும். அடுத்தது ஏலக்காயில் குறைஞ்சது ஒரு 7லேருந்து 8 விதைகளாவது இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அது குவாலிட்டியாக இருக்கும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். இல்லைனா அந்த ஏலக்காவோடைய வாசனை அந்த அளவுக்கு வராது. என் கையில் இருக்கிற விதைகளை பார்த்திங்கனாவே தெரியும், 7லேருந்து 8 விதை இருக்குது. இதுதான் நல்லா குவாலிட்டியான ஏலக்காய். பார்த்தாலே தெரியும், நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. பட்டை இந்த மாதிரி உடச்சிங்கன்னா நடுவில் ஒரு எல்லோ கலரில் ஒரு லேயர் மாதிரி லைட் கலரில் ஃபார்ம் ஆகும். அதுனா மட்டும்தான் நல்லா குவாலிட்டியான பட்டை. இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி மசாலா அரைக்கும் போதே நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ பட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிராம்பு, ஏலக்காவும் எடுக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி 25 கிராம் அளவுக்கு கிராம்பு எடுத்துருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏலக்காய் அதை விட ஒரு 5 கிராம் மட்டும் சேர்த்துட்டு 30 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது 250 கிராம் பட்டை, 30 கிராம் ஏலக்காய், 25 கிராம் கிராம்பு. இது கரெக்டாக இருக்கும். இதுதான் சரியான அளவு. இதுக்கு அதிகமாக நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாசம் நல்லா இருக்காது. கிராம்போட வாசனை ஜாஸ்தியாக இருந்தாலும் உங்களுக்கு பிரியாணி மசாலா கரெக்டாக வராது. இதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடும். ஒரு நாள் விட்டுட்டிங்கன்னா வதன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் தண்ணி மாதிரி உங்களுக்கு ஈரப்பதம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பிரியாணி மசாலா கெட்டு போயிடும். இது குறைஞ்சது 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுற அளவை பொறுத்து தான் இருக்குது. பிரியாணி கிலோ கணக்கில் நிறையா செஞ்சோம்னா இது 6 மாதம் வராது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணுறப்ப 6 மாதம் வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.